இவர் நிக்கிறவர் வந்து பார்ஸ்வநாதர். தலைக்கு மேல 5 நாகங்கள் இருக்கு பாருங்க. இந்த கோயில்ல என்ன சிறப்பு? சிறப்பு தான் நிலாக்கல் தான் சிறப்புங்க. இப்ப வெளியில காமிச்சீங்கன்னா நிலாக்கல்லும் இந்த பார்ஸ்வநாதரும் தான். இது வந்து பஞ்சாங்கத்தை உருவாக்கியவர் விஷ்ணு என்ற திருமால் அப்படின்ற உண்மையை நான் கண்டுபிடிக்கிறதுக்கு எதுவா இருந்த இடம் இந்த இடம். இதுதான் ஏதாவது நியூக்ளியேஷன் சென்டர் சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த ஐடியா நியூக்ளியேஷன் சென்டர். அந்த ஐடியா வந்து கரூர் ஒருக்கான இடம் தான். ஏன்னா வந்து பார்த்தோம்னா நிலாக்கல் தனியா ஒரு கல்லு, அது மேல இது கற்படுக்கை, அது வெட்ட வழியில இருக்குது. அது வந்து அது இரவு நேரத்துல வனத்தை பாக்கிறதுன்னு சொன்னாங்க. அதை பார்த்துட்டு இங்க வரும்போது இவர் இருக்காரு. இவர் கையில 5 பாம்புகள் இருக்கு. இவர் பார்ஸ்வநாதர் எனக்கு ஏற்கனவே தெரியும். நான் வந்து நெடுஞ்செழியனாருடைய ஆய்வுகள் நிறைய படிச்சிருக்கின்றனால பார்ஸ்வநாதர் தலையில 5 நாகர்கள் எனக்கு தெரியும். பார்ஸ்வநாதர் அது பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் இது வந்து இது விஷ்ணுவாக இருக்கலாம். நான் மேப்பிங் சொல்லுவாங்க பாத்தீங்களா, அதாவது சமணம் மற்றும் ஜெயின மதத்தினுடைய ரிஷபநாதர், இந்து மதத்தினுடைய சிவன். அதே போல ஜெயினம் சமணத்தினுடைய பார்ஸ்வநாதர், இந்து மதத்தினுடைய விஷ்ணு, நம்ம ஆசீர்வாதத்தினுடைய திருமால், விஷ்ணு ஆசீர்வாதத்துடைய திருமால் அப்படின்னு சொல்லிக்கலாம். அந்த 5 தலை ஞாபகம் இருக்கிறத வச்சு ஆசீர்வாதத்துடைய சின்னம் தான் பஞ்சாங்கம். 5 அங்கங்கள்: திதி, கிழமை, நட்சத்திரம், கரணம், யோகம். இதுதான் பஞ்சாங்கத்தினுடைய 5 அங்கங்கள். சூரியன் அது தன்னுடைய வட்டப்பாதை ஒரு முறை சுற்றி வர்றதுக்கு 24,000 வருஷம் தோராயமாக ஆகுது. அந்த 24,000 வருஷத்துக்குள்ளார நீங்க எந்த நேரத்துல போறீங்கன்னு துல்லியமா கண்டுபிடிக்கிறதுக்கான இதுதான் இந்த 5 அங்கங்கள். திதி, நட்சத்திரம், அந்த நாளின் கிழமை, புதன்கிழமை, செவ்வாய்க்கிழமை அப்படின்னு தெரிஞ்சதுன்னா, அப்புறம் கரணம் என்றது 60 ஆண்டுகள் கரணம் ஒரு சுழற்சி இருந்தது. அப்புறம் யுகம், யுகம்னா ரிஷப யுகமா, மேஷ யுகமா, மீன யுகமா அப்படின்னா எந்த யுகத்துல நீங்க பிறந்தீங்க, அந்த யுகத்துல எத்தனாவது கரணத்துல பிறந்தீங்க, 60 ஆண்டு 10வது கரணத்திலேயா 5வது கரணத்திலேயா அப்படின்னு சொல்லுவீங்க. அந்த ஆண்டுடைய பேர் ஒன்று இருக்கு இல்லைங்களா, அந்த ஆண்டு அந்த பேர் உங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்புறம் அது எந்த கிழமை, எந்த நட்சத்திரம், எந்த திதினா கிட்டத்தட்ட நீங்க பிறந்த நேரத்தை ஒரு 6 மணிக்குள்ளார நீங்க சுற்றலாம். 6 மணி நேரத்தில் சுற்றலான்றது என்னுடைய இது. இதுக்குள்ளாரதான் அப்படின்றது நீங்க வந்து யாருடைய பிறப்பும் எந்த நிகழ்வும் சரி, போர் நடந்ததுன்னா இந்த நேரத்துல இந்த போர் தொடங்குச்சு, வித்தின் ஒரு 6 ஹவர்ஸ்க்குள்ளார நீங்க வந்து பின் பாயிண்டா சொல்ல முடியும். ஏன்னா 24,000 இயர் செகண்ட். அதுதான் இதனுடைய நம்ம பஞ்சாங்கத்தினுடைய ஒரு இது. மற்றபடி நமக்கு இப்ப இருக்கிற பஞ்சாங்கம்னா வருஷம், மாதம், இது தேதி, அப்புறம் நாளுங்கிழமைன்னு ஒன்று என்ன வருது. நமக்கு வந்து ஆசீர்வாத நோக்கில் இருக்கிற பஞ்சாங்கத்துல நாம 24,000 வருஷத்துல நாம எப்ப பிறந்தோம், அல்லது ஒரு நிகழ்வு எப்ப நடந்தது அப்படின்றத துல்லியமா வித்தின் 6 ஹவர்ஸ் ஆம்பிகிட்டோட நம்ம கணிக்கக்கூடியதுதான் நம்முடைய பஞ்சாங்கம். இது நம்ம சித்தர்கள் உருவாக்குனது, விஷ்ணு உருவாக்குனது.